அதாவது முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்களே, முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. இதனுடைய மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால் இது கூடும். இது மார்க்கத்தில் வந்து எந்த தடையும் இல்லை முடியை ஸ்ட்ரைட் பண்ணுறது. ஆனால் அதில் வந்து பல பாதிப்புகள் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அந்த முடி உதிர்வதற்கு காரணமாக அமையும். இது போன்றவைகள் அவங்க பார்த்துக்கணும். அவங்க இதை எந்த அளவில் அதை தாங்கிக் கொள்ள ரெடி, எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள ரெடி என்றது மட்டும். மார்க்க ரீதியாக முடியை ஸ்ட்ரைட் பண்ணுறது மார்க்க ரீதியாக தவறு கிடையாது. கருப்பு முடியுடைய நிறத்தை மாற்றுதல் கூடாது. இப்போ கருப்பு முடி இருக்குது, இந்த முடியை வந்து சிவப்பாக மாற்றுறது, இந்த முடியை வந்து ஒரு செம்பட்ட நிறம்னு சொல்லுவாங்க, அந்த நிற தஷ்கீர்னு சொல்கிறது, அந்த நிறத்துக்கு மாற்றுவது, இவைகள் மார்க்க ரீதியாக அது தடை. என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு முடி, அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு நிறத்தை தந்துக்கிறான். சில இடத்துல அவங்க அஷ்கராக தான் இருப்பான். அஷ்கரன்னு சொல்கிறது வந்து முடி செம்பட்ட கலரில், அந்த மாதிரி தான் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து முடி வந்து என்னது, அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு 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 சூழ்நிலையில் இருக்கும். இந்த கருப்பாக இருக்கக்கூடியவங்க மற்றதாக மாற்றுவது என்பது இயற்கையிலேருந்து என்ன செய்கிறது, அதாவது இன்னொரு பகுதியாக மாற்றுவதற்கு அது காரணமாக அமையும். எனவே அது இயற்கையை மாற்றுதல், தகீருல் ஃபித்ரா, இயற்கையை மாற்றுதல் என்றதில் தான் அமையும். அதே நேரம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி, அதாவது வெள்ள முடியோ மற்ற முடிகளோ அமைந்திருக்கிற நேரத்தில் அதனது நிறத்தை மாற்றுவது எங்களுக்கு அனுமதி. ஏண்டாவது அதை பழுத்து போய்க்கிறதுனால வேறொரு நிறமாக மாற்றுவது அது அனுமதி. ஆனால் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை வந்து வேறொரு நிறமாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இது ஏகோபித்த கருத்தல்ல அறிஞர்களுக்கு மத்தியில் வந்து இந்த விஷயத்தில், அதாவது என்ன செம்பட்ட நிறம்னு சொல்லுவோமே நம்ம, அந்த நிறமாக மாற்றக்கூடியதில் மட்டும் கருத்து முறைப்பாடு இருக்குது. ஏன்னா அது ரெண்டுமே ரெண்டு சமுதாயத்துக்கு இருக்குது. அந்த நிறத்திலே அசல் உள்ளவங்க இருக்கிறாங்க, கருப்பு நிறத்திலே அசல் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே இயற்கை நிறம் அப்படி என்று இருக்கிறதுனால அந்த நிறமாக இதை மாற்றுவதும் இந்த நிறமாக அதை என மாற்றுவதிலையும் என்னது கருத்து முரண்பாடு இருக்குது. மற்ற நிறங்கள் கூடாது. சிவப்பாக மாற்றுறது, இதாக மாற்றுறதெல்லாம் கன்ஃபார்மாக இது வந்து பிற மத கலாச்சார தாக்கமும் சினிமா தாக்கமும், அது தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை. ஏன்னா ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய முடி அல்லாஹு தஆலா இயற்கையாக ஒருத்தனுக்கு அழகாக தந்த முடி ஒருத்தனுக்கு அழகு இல்லைன்னு விளங்குதுன்னா பிரச்சனை தான். சரியா, ஃபித்ரத்தில் ஏதோ என்னது அதில் வந்து வேறொரு இது நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அது அல்லாமல் நம்ம இதில் எடுத்துக்கணும்னா இதில் மட்டும் கருத்து முரண்பாடு வந்திருக்கும். அதாவது இந்த செம்பட்ட நிறம் என்று சொல்லக்கூடிய இந்த நிறத்தில் மட்டும் ஒரு கருத்து முரண்பாடு வந்திருக்கு. ஆனால் கூடாத நிலைப்பாடு தான் சரியானது. எது இயற்கையாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கான நிறமாக அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறானோ அதனுடைய நிறத்தை இன்னொரு நிறமாக மாற்றுவது வந்து என்ன கூடாது. அதே நேரம் பழுத்த நிறமாக, அது வெள்ளை நிறமாக இருந்தால் அதை வந்து என்ன வேறொரு நிறமாக மாற்றுவதில் மார்க்கத்தில் என்ன தடை இல்லை. அதுலேயும் கேள்வி கேட்பாங்க, வேறு நிறமாக மாற்றலாம்னா பச்சை நிறமாக மாற்றலாமா, நீல நிறமாக மாற்றலாமா, சோப்பு நிறமாக மாற்றலான்னு. நீ மனுஷனாக அந்த இடத்துல அந்த சமுதாயத்தில் வாழணுமா இருந்தால் அதுக்குரிய நிறமன் ஒன்று. இதில் மாற்றுகின்ற பொழுது பிரமத கலாச்சார தாக்கங்களோ வேறு இதுகளோ இருக்கக்கூடாது. பச்சை சோப்பாக மாத்திரவன்ட்டு என்ன வேறு மதத்துடைய கலாச்சாரம் அல்லது வேறு சினிமாவுடைய தாக்கம் இருக்கிற இடத்துல எல்லின் முனையளவிலும் என்ன சந்தேகமே கிடையாது. அடுத்தது இந்த முடி விஷயத்தில் இன்னும் நிறைய, முடியில் மட்டுமே ஒரு 50 கேள்வி கேட்குறான். முடியல மட்டுமே ஒரு 50 கேள்விகள் கேட்கலாம். இந்த எல்லா கேள்வியும் ஒரு சின்ன சின்ன மசாலாக வரும். உதாரணமாக அதாவது அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் எல்லாம் சொல்கிறாங்க, பெண்கள் குளிக்கிற நேரத்தில் இந்த இது இருக்குதே அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது இது போடுறது கட்டுறதுக்கு, சரியா, அந்த அந்த இதை வந்து களைச்சி விடுங்க. சரியா, களைச்சி தான் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது குளிக்கணும். கடமையான குளிப்பை குளிக்கிற டைமில் இதை களைத்து தான் குளிக்க வேண்டும் அப்படின்னு வருது. வளமையாக நம்ம இன்றைக்கு வந்து களைச்சி தான் என்ன செய்வோம், குளிப்போம். அது வேறு. அந்த களைச்சி தான் குளிக்கணும்னு சொன்ன உடனேயே ஆயிஷார்லாம் சொல்கிறாங்க, அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் வந்து முடியை மொட்டை அடிக்க சொல்லக்கூடாதா, இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக மொட்டை அடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செய்யும், அதை தண்ணி நல்லா படுமே, அதனால் மொட்டை அடிக்க சொல்லியிருக்கக்கூடாதா பெண்களுக்கு அப்படின்னு ஆயிஷார்லாம் அதை கண்டிக்கிறாங்க. ஆயிஷார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உசூலு ஷார், அந்த அந்த அதாவது உசூலு ஷார், இந்த முடியுடைய கீழே எல்லாம் வந்து என்னது தண்ணி படுற அளவுக்கு பட்டுட்டுன்னா அதுக்கப்புறம் மேலால் முடியல பட்டால் சரியானது. முழு முடியிலையும் வந்து அப்படியே அதாவது உள்ளுக்கு போய் ஊறணும் என்றதை ஆயிஷார்லாம் என்ன செய்யலை, அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் நாங்கள் என்ன அப்படி செஞ்சோம், அது பிழை இல்லை அப்படின்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதை என்ன செய்கிறாங்க சொல்லுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது வந்து நம்ம யோசிக்காத ஒரு இடம் உண்டு. முடி கட்டி குளிக்கிறது, அவிழ்த்து விட்டு குளிக்கிறது, இது மாதிரி யோசனைக்கு இல்லாத ஒரு 10-20 வரும். இதுவரைக்கும் வந்ததுகளில் ஒரு அளவு நம்ம சொல்லிக்கிறோம். மற்றபடி என்ன, அதாவது அந்தந்த நேரங்களில் அசலுக்கு பேத்துறணும். அசலுக்கு பேத்துறோம்னா இதில் தகீருல் ஃபித்ரா, இயற்கையை மாற்றம் செய்வது ஏதாவது இருக்குதா உண்டு. ரெண்டாவது வந்து அந்நியர்களுக்கான அதாவது ஒப்பாகி அந்த கலாச்சார ரீதியான தாக்கங்கள் எதுவும் இதில் என்ன இருக்குதா 2. மூன்றாவது வந்து என்ன மார்க்க நேரடியாக தடுத்து எதுவும் என்னது தெரிக்குதா இல்லை. 3 இல்லைன்னா என்ன செய்யலாம்,
அனுமதி அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயல்பானது.